கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோனை வந்து ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு இந்த காங் வந்து சொல்லியிருப்பானா, வேண்டாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரியை தான் காட்டுறாங்க. ரியோட அப்பா வந்துட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு வந்திருக்காரு. இவ போயிட்டு அப்பா என்னாச்சுப்பா, ஏன் பையன் இந்த அளவுக்கு குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாலாம். வேண்டாமா அந்த காங் பையன் வேணாமா, அந்த பையனை வந்துட்டு பிரேக்கப் பண்ணிவிடு, நீ நினைக்கிற மாதிரி அவன் ரொம்ப நல்லவன்லாம் அவனை கிடையாது அப்படின்னு வந்துட்டு அப்பா சொல்கிறாரு. இவன் சொல்கிறா, ஏப்பா என்னாச்சுப்பா, தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, காங் வந்துட்டு உண்மையிலே நான் ட்ரூவாக லவ் பண்ணுறாருப்பா, நானும் அவரை வந்துட்டு லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாள். இதை கேட்டு அவருக்கு வந்துட்டு கோவம் வந்துடும். பிடிச்சி தான் பொண்ணே வந்துட்டு பயங்கரமாக திட்டுவார். நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா, நான் கொஞ்சம் முன்னாடி காங்கை பார்த்தா மீட் பண்ணி பேசிட்டு வந்தேன், அவன் வந்து என்னை பார்க்க வந்திருந்தான், அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு பார்க்க வந்திருக்கான், இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு உங்கள் பொண்ணு கூட வந்து ஸ்லீப் பண்ணேன் தான், உங்கள் பொண்ணோட விருப்பம் இல்லாமல் ஒன்றும் ஸ்லீப் பண்ணல, இப்போ உங்கள் பொண்ணுக்குமே அதில் பங்கு இருக்குல்ல, என் மேலே தப்பு மாதிரி சொல்கிறீங்க, அவன் என்னை லைக் பண்ணி தான் அவன் என் கூட வந்துட்டு ஸ்லீப் பண்ணான் அப்படின்னு வந்துட்டு இவன் வந்து சொல்கிறானா. அப்போது வந்துட்டு இவன் லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி மீனிங்கில் சொல்ல மாட்டேங்கிறான், நாங்கள் ஜஸ்ட் ஸ்லீப் பண்ணோம் அப்படின்ட்டு தான் பேசுகிறானா. அப்போ என் பொண்ணை நீ தப்பாக பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஓகே அது கூட எடுத்துக்கலாம், உங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்க ஆசை, அதனால தான் அவன் என் கூட இருந்தா, சொல்லப்போனால் நாங்கள் 2 பேருமே ஒன்றா தான் இருந்தோம், எனக்கு பெனிஃபிட் ஆச்சோ அதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கும் நல்லா பெனிஃபிட் ஆகிருக்கும். நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், வேறு யார்கிட்ட உங்கள் பொண்ணு போனால் இது வரைக்கும் சீரழிஞ்சிருப்பா, பாருங்கள் நான் எந்த டேமேஜும் பண்ணல, உங்கள் பொண்ணை வந்துட்டு நான் ரொம்ப சேஃப்டியாக தான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு சமன்ஸ் அவர் அப்பங்கிட்டே வந்து பேசுகிறோம். அவருக்கு வந்துட்டு கோவம் வருது. அப்போது என் பொண்ணு நீ லவ் பண்ணல, என் பொண்ணு தான் உன்னை தப்பாக நினச்சிட்டு இருக்காளா அப்படின்னு வந்து கேட்குறாரு. யார் சொன்னா உன் பொண்ணை லவ் பண்ணேன்னு, உன் பொண்ணை லவ்லாம் பண்ணல, நான் ஜஸ்ட் ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னராக மட்டும் தான் வச்சுருந்தேன், இப்போ என்னென்னு அந்த கிளிப்பை வந்துட்டு வெளியே ஆக்க போகிறதானே சொல்லிட்டு இருக்கேன், வெளியாக்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அந்த கிளிப்பு வெளியாயிடுச்சுன்னா உன் பொண்ணோட மானம் கூட போவோம், என்னால் நீ கேட்டு 8 மில்லியன் என்னால் தர முடியாது, முடிஞ்சால் நீ வந்துட்டு கிளிப்பை வந்து வெளியாக்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறான். ஏன்னா உன்னோட பொண்ணோட மானம் தானே வெளியாக போகுது அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறானோ. அப்போ இவருக்கு வந்துட்டு கோவம் வருது. இப்போது நீ அந்த கிளிப்பை வெளியாக்கணும்னா அப்புறம் உன் பொண்ணை ரொம்ப எல்லோரும் ஈஸி டார்கெட்டாக நினச்சிக்க மாட்டாங்களா, ரொம்ப ஹாட்டாக செக்ஸியாக உள்ள வீடியோ வந்துட்டு வெளியே வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசுவோன்னா இவருக்கு வந்து கோவம் வந்துடும். பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுவார். என்ன தைரியமாக இருந்தால் என் பொண்ணை பற்றி நீ என்கிட்ட தப்பாக பேசிகிட்டு இருப்ப, இதுக்கப்புறம் என் பொண்ணு பக்கமே நீ வரக்கூடாது, அவள் போய் உன்னை நம்பிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாடா உன்னோட ரெக்கார்டு இந்த கிளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தூக்கி போட்டுட்டு போகிறாரு இந்த மெமரி கார்டை. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்துட்டு தான் பொண்ணுக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் பொண்ணு வந்து ஃபீல் பண்ணுறா, அப்படியேப்பா அவர் வந்து நடந்துக்கிட்டாரு, ஆனால் நான் உண்மையிலேயே அவரை காங்க உண்மையிலே லவ் பண்ணப்பா, நான் வந்துட்டு இந்த மாதிரி நினச்சி பார்க்கல, எந்த அளவுக்கு நான் முட்டலாக இருந்திருக்கேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் மேலே தான் வந்து ப்ளேம் பண்ணிக்கிறா. அவ்வளோதானேப்பா என் லைஃப் அவ்வளோதானே ஸ்பாயில் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்கிறாளா. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, அந்த பையனை வந்துட்டு இதுக்கப்புறம் நீ நினைக்காத, மறந்துடு, உனக்கு வேறு லைஃப் ஒன்று இருக்கா, அதை வந்து நீ பாரு, அவன் வந்துட்டு உன் லவ்வுக்கு ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இல்லைப்பா நான் அந்தளவுக்கு அவனை ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. இவர் தான் ரொம்ப வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்காக கிளம்பி வெளியே வந்து நிற்பாளா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு காங் வந்துட்டு நான் வேணும் உன்னை ட்ரா பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். நான் தான் நைட்டே சொல்லிட்டேனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ண வராங்க, நீ என்ன ட்ரா பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லும்போது, ஓகே பார்ட்டி முடிச்சதுக்கப்புறம் பிக்கப் பண்ணதுக்காச்சும் நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்களா. வா வசி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியாக போவாளா. அப்போ வந்து கேட்பாங்க யார் அது, அது வந்துட்டு காங் தானே, காங்க்கு வந்துட்டு உனக்கு பிரதரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் பிரதர் தான் ஆனால் வந்துட்டு அந்த கசின் பிரதர் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் வந்து பேசுவாங்களா. அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ரெடியாக இருக்கல நம்ம அந்த பார்ட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு வந்து போகிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டு அந்த பார்ட்டிக்கு வரான். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த 4 பேரை வந்துட்டு நம்ம ஹீரோனை சேர்த்து எல்லாரும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து தனியாக வரல, அவங்க கூட 2 ஃப்ரெண்ட் இருப்பாங்களா, ஸோ அவங்க எல்லாருமே வராங்களா. இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களாம் பார்த்துட்டு பாரு ஹீரோ வந்து பயங்கர ஹேண்ட்ஸமாக வரான், ஏன்னா சேவ் பண்ணி வச்சுருந்துருப்பான், பியோட தான் தெரிஞ்சுட்டு இருப்பான், இப்போ வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பில் இருந்திருப்பாங்களே, அவங்க 2 பேருமே வராங்க. இந்த பொண்ணுங்களாம் பார்த்துட்டு அப்பா நம்மளுக்கு ஒரு பேர் கிடச்சிச்சு ஆடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, டே மச்சான் அங்கே பார்த்தியா பொண்ணுங்களாம் இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு பொண்ணை வந்துட்டு இன்ட்ரோ பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பில் இருந்திருப்பாங்களா அவங்க வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு இன்ட்ரோ பண்ண போவாங்க. ரீட்டா வந்து நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும்ல, ஃப்ரெண்டோட தங்கச்சி. ஸோ ரீட்டா அண்ணன் பேர் வந்துட்டு வரி, நிறையா பேர் வந்துட்டு இன்ட்ரோ பண்ணுற மாதிரி இருக்குது, நான் அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி சொல்கிறேன், அப்போ தான் அவங்க கன்ஃபியூஸ் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃப்ரெண்டுமே நம்ம ஹீரோயின் கூட இன்னும் 2 ஃப்ரெண்ட் இருப்பாங்களா, ஒரு பொண்ணு ஸ்பெக்ஸ் போட்டிருப்பா, இன்னொரு பொண்ணு நார்மலாக இருப்பா, அவள் பேர் டெல்லா. ஸோ ஸ்பெக்ஸ் போட்டிருப்ப டெல்லா அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு ஒருத்தவங்களும் இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க, ஒருத்தங்க ஒவ்வொரு பேராக வந்து டான்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பெக்ஸ் போட்ட பொண்ணு வந்துட்டு ஸ்பெக்ஸ் போட்ட ஒரு பையன் இருக்கான ஹீரோட ஃப்ரெண்ட், அவங்க 2 பேரும் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டெல்லாங்கிற பொண்ணு வந்துட்டு ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரீட்டா வந்து நம்ம ஹீரோ கூட டான்ஸ்
ரீட்டா வந்து நம்ம ஹீரோ கூட வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டா அண்ணன் இருக்கான வரின். ஸோ வரின் கூட வந்துட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் வந்துட்டு ஹாப்பியாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து ஹீரோ கேட்குறான், என்ன என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு போலியே உன் அண்ணனுக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் அவனுக்கு வந்துட்டு வசியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதான் இவ்வளோ சிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு கலாச்சிட்டு இருக்கான். சரி அது இருக்கட்டும், உங்ககிட்ட சொல்லணும், நீங்கள் பிஎடை சர்வ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்து ரீட்டா வந்து சொல்கிறான். அப்படியே ரொம்பவே தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பேரை வந்துட்டு அப்போ தான் இன்ட்ரோ டான்ஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் எப்படி உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி மாற்றி வந்து இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணக்காரர் இருக்கான ரீட்டாவோட அண்ணா, அவனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கால் வந்திருக்கு சொல்லிட்டு தனியாக போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து தனியாக தான் நிற்கிறான். இவருக்கால ரீட்டா அவள் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு போயிடுறாள். அப்போ கரெக்டாக வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோனையே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ரெண்டு பேர் டான்ஸ் பண்ணலாமாங்கிற மாதிரி தான் பார்க்குறான். பட் இவன் என்ன பண்ணுறான்னா பெருசாக எதுவும் பேசல. அவள் என்ன பண்ணுறா, வெளியே போயிடுறா. ஹீரோ என்ன பண்ணுறான்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். அப்போ இவன் வெளியே தனியாக நிற்பாள். அப்போ ஹீரோ கேட்பான், என்ன பார்ட்டி அங்கே நடந்துட்டு இருக்கு, நீ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்கிறேன், யாராச்சும் மீட் பண்ண வராங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. உடனே என்ன சொல்லணும், அப்போல்லாம் உனக்கு கிடையாது, நான் ஜஸ்ட் வந்துட்டு வெளியே வந்துட்டு கொஞ்சம் காற்று வாங்கலான்ட்டு வெளியே வந்தேன் அப்படின்ட்டு வந்து நிற்பாளா. சரி நீ என் கூட டான்ஸ் பண்ணலாம்ல, நான் உன்னை கேட்டேன்னே என் கூட டான்ஸ் பண்ணுறியாண்டு, வா நம்ம ரெண்டு பேரும் இப்போ டான்ஸ் பண்ணலாங்கும் போது வந்துட்டு அதெல்லாம் உன்னை வேண்டாம், நான் திருப்பி வந்துட்டு இந்த பார்ட்டி ஹால்குள்ளே போகிறேன் அப்படின்ட்டு உள்ளார போவாளா. அப்போ ஹீரோ சொல்லுவாங்க, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் என்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிற, அது மட்டும் இல்லாமல் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவானா. சாரி நான் உங்க கூட டான்ஸ் ஆடலன்னு மட்டும் தான் சொன்னேன், நான் ஏன் உங்களை இரிட்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்பா. ஆமாம் நீ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிற, ஒரு ஆள் நல்லபடியெல்லாம் நீ பேசலை அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்லுவான். ஓ நீங்கள் கூட தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நல்லபடியாக பேசலை, இப்போ பிஎடை மட்டும் கிளியர் பண்ணால் ரொம்ப நல்லவனா, இப்போயுமே வந்துட்டு என் கண்ணுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆள் மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் அந்த பார்க் மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். பார்க்கை பற்றி பேசாதீங்க, பார்க்கும் நீங்களும் ஒன்றும் கிடையாது, அப்போ வேறு என்ன பார்க் எப்படிப்பட்டவன் அப்படின்கிட்டே இவ கேட்பானா. இவன் தான் பார்க்கு நான் வந்து கேட்பான், வேணுட்டே ஹீரோயின் வாயில் என்ன வருதுன்னு கேட்பான். அப்போ வந்துட்டு இவன் என்ன சொல்லுவானா, பார்க் ரொம்ப நல்லவன், சொல்லப்போனால் அவனுக்கு ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், அதுவும் இந்த மாதிரி மேனரிசம் அவன்கிட்ட கிடையாது, ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவான், அப்போ கண்டிப்பாக நீங்கள் பார்க்க இருக்க வாய்ப்போ கிடையாது, அந்த அப்பியரன்ஸ் தான் லைட்டாக பார்க்கப்படி இருக்குது, பட் வந்து நீங்கள் பார்க்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போ பார்ப்பாலாம். சரி நீ போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட டான்ஸ் ஆடிட்டு போ, நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு அதே பாட்டுக்கு இங்கே டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சாரிங்க எனக்கு டைம் இல்லை அப்படின்னு போவாலாம். ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா பிடிச்சி இழுத்துருவான். நான் சொன்னேன் என் கூட டான்ஸ் ஆடினே அவனால் ஆட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஹக் பண்ண பொசிஷனில் வந்து நிற்பானா. சொல்லு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் நீ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுற பொசிஷன் இருக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வந்துருவாங்க. கார் டிரைவர் வந்துருவார். வந்துட்டு மேடம் வசி மேடம் உங்களை பார்க்க ஒருத்தர் வெளியே நிற்கிறாரு உங்களை பார்க்கணுங்கிறாருங்கும் போது ஹீரோ வந்துட்டு சிரிப்பா. அதானே நீ தனியாக நிற்கிற அப்படின்னா உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கான் போலியோ அப்படின்னு வந்து ஹீரோ வந்து நக்கெல்லாம் வந்து சிரிப்பானா. ஹீரோயின் பார்த்துட்டு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு யாராக இருக்கும்ட்டு பார்க்க போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த கார் டிரைவர் வந்துட்டு சாரி ஏதாச்சும் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படிங்கும் போது இல்லை கரெக்ட் டைம் தான் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு போவான். நம்ம ஹீரோயின் போய் பார்ப்பா, யாரா நம்மளுக்காக வெயிட் பண்ணுறான்னு போய் பார்த்தா அந்த இடத்துல காங் வருவான். சரி பார்ட்டி முடிஞ்சிச்சுல வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங் வந்து கூப்பிடுவானா. இங்கே பாரு பார்ட்டிலாம் ஒன்று முடியல, நான் திருப்பி வந்துட்டு ஹால்குள்ளே தான் போகிறேன், நீ இதுக்கு இங்கே வந்த, நான் தான் சொன்னேனே என்னை பிக்கப் பண்ண நீ வர வேண்டான்ட்டு, ஏன் திருப்பி கம்பல் பண்ணுறேன், என்னால் இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போவாள. இங்கே பாரு நான் அவனை வந்து பிக்கப் பண்ண தான் வந்திருக்கேன், அப்புறம் எப்படி லேட் நைட்டில் தான் வீட்டுக்கு வருவியா, அப்போ அம்மாக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சா என்ன நடக்கும், வா இப்போயே உன்னை போய் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை வந்து ட்ரா பண்ணுவாங்க, நீங்கள் போங்க நான் வந்துட்டு அப்புறம் வரங்கும் போது இவன் என்ன பண்ணுவானா, ஓகே பார்ட்டி முடிகிற வரைக்கும் நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லுவானா. இவளுக்கு ஒரே தொல்லையாக இருக்கும். இதை வந்து நம்ம ஹீரோ வந்து தூரமாக இருந்து பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவன் இங்கேயே வெயிட் பண்ண நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு கையில் மொபைல் எடுத்துருக்க மாட்டாப்பா, உள்ளார தான் மொபைல் வச்சிருப்பா, சும்மா காற்று வந்து தானே வந்திருப்பான். இவன் என்ன பண்ணுவானா காரில் உட்காந்துருப்பான். என்ன எப்போ பார்த்தாலும் ஒருன்னு வந்துட்டு இருக்கேன், ஒரு நாள் கூட நீ வந்துட்டு நல்லதுமா என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்குறா, நீ ட்ரிங்க்ஸாக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லையே நான் ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க போகிறேன், நான் நார்மலாக தான் இருக்கேன், உன்னை பிக்கப் பண்ண வரேன், நான் ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறேன், எனக்கு உன் மேலே எவ்வளோ வரி இருக்குது தெரியுமா, உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு சொல்ல போனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் வசி அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இவன் வந்துட்டு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இவனோட தொல்லை தாங்க முடியலன்ட்டு கொஞ்சம் கெஞ்சி கேட்குறேன், இந்த மாதிரி அசிங்கமாக பேசாது, நான் ஃபஸ்ட்டு உன்னை அந்த மாதிரி திங்க் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி பேசாது அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ரோட்டு ஓரத்தில் வந்து கார் வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். அது பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரம் கூட கிடையாது, தூரமாக எங்கே போய் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பேசாத, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சொல்லப்போனால் வந்துட்டு நீ சின்ன வயசில் நடந்ததே நினச்சிக்கிட்டு இருக்கேன், அப்போ வந்து நான் சும்மா உன்னை டீஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அப்படி கிடையாது, அது இல்லாமல் நீ அண்ணன் நினச்சிட்டு இருக்கியா, அவன் வந்துட்டு கண்டிப்பாக திருப்பி வரப்போகிறது கிடையாது, அவன் நினச்சிட்டு தான் வந்துட்டு என்னை வந்துட்டு கண்டுக்க கூட மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் ஆமாம் எனக்கு வந்துட்டு உன்னை விட உன் அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவாளா. அவன் என்ன சொல்லுவானா, அவன் திருப்பி வரமாட்டான், அவன் வந்து கெட்டவன், அவன் வந்தாலுமே வீட்டில் இருக்க யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நீ எனக்கு தான்
வேண்டாம், அந்த வீடு எனக்கு தான், அந்த ஃபேமிலியில் இருக்க சொத்து எல்லாமே எனக்கு தான், நீ வந்து தேவையில்லாமல் வந்துட்டு கடன் காணாதன்னு சொல்லிட்டு வண்டியை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போகிறான். ஹீரோயின் கேட்குறா, எங்கே ஓட்டிட்டு போகிற, வீட்டை தாண்டி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போய் நிறுத்துறான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் வசி, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உண்மையில தான் சொல்கிறேன், எனக்கு உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, ஏன் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் உனக்கு என் மேலே கிடையாதா, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டச் பண்ண போகிறான். இவ வந்துட்டு பார்க்குறா, நீ என்ன பண்ணுற, நீ ஃபஸ்ட் நீ கார் எடு, எதுக்கு இந்த மாதிரி ஓரமாக வந்து நிறுத்தியிருக்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு என்ன சொல்கிறான்னா, எனக்கு உன் மேலே பயங்கரமாக ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை லைக் பண்ணுறேங்கிறது வந்து நான் இப்போ ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறான், அந்த பாரு எனக்கு பயமாக இருக்குது, நீ என்ன பண்ண போகிற, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கார் எடு, ஆன்ட்டி அங்கிள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கும்போது நீ என்னோட ஆசையை வந்து நிறைவேற்ற மாட்டியா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நம்ம 2 பேரும் கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறோம், நம்ம இப்போ அப்படி இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது, நான் உண்மையிலே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பாக நடந்துக்க போகிறான். உடனே அவன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சீட் பெல்ட்டை வந்து கட்ட பார்க்குறா. பட் இவன் விட மாட்டேங்கிறான். அத்தி மாரி இவகிட்ட வந்து தப்பாக நடந்துக்க போகிறான்னா, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்கா. ஆனால் அவன் வந்து ஸ்டாப் பண்ணாமல் அவகிட்ட வந்து தப்பாக நடந்துக்க போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்து யாரும் மூஞ்சில் அடிக்கிறாங்க. உடனே வந்து பார்க்குறான், யாரா இதுன்னு பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். எதுக்கு காரை வந்துட்டு ஓரமாக எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது என்னோட இஷ்டம், நீ ஃபஸ்ட் நவுந்து போ அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவானா. இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு காரில் இருக்கவங்க கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்கன்னு தோணுது, அவன் வந்துட்டு சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து காரை விட்டு இறங்கி வாங்க அப்படின்னு வந்துட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ டக்குனு வந்து நம்ம ஹீரோ இருந்தால் இறங்கி வருவான். அவனுக்கு தெரியும் அது ஹீரோயின் தான்ட்டு. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்லுவானா, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்துட்டு உங்களை நான் ட்ராப் பண்ணுறேன், அங்கே தான் என்னோடய வெஹிக்கிள் இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கூப்பிடுவானா. அப்போ என்ன பண்ணுவானா, பின்னாடி ஓடி வந்துட்டு இல்லை அவன் கூட ஏன் போகிற அப்படின்னு சொல்லும்போது, உங்கள்கிட்ட சேஃப்டி கிடையாதுரா, அதனால தான் வந்துட்டு அவன் இந்த பொண்ணு என் கூட வரா அப்படிங்கும்போது இவன் என்ன சொல்லுவானா, இல்லை அவன் வந்து என்னோட சிஸ்டர் அப்படின்னு அவன் சொல்லுவானா. இதை கேட்டுட்டு என்னது சிஸ்டரா, அப்போ உன்னோட சிஸ்டர் கிட்ட தான் நீ தப்பாக நடந்துக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ வந்து கோமா திட்ட ஆரம்பிப்பான். என்ன மனசனா நீ வந்துட்டு தங்கச்சிக்கிட்டேயா தப்பா நடந்துக்க போற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பானா. உனக்காங்க சொல்லுவான், நீ யார்யா, ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு நடுவில் வர, அவ ஏன் உன் கூட வரணும், போவாத வாசி, அவன் வந்து ஒரு ஸ்டேஞ்சர், அவன் கூட எல்லாம் போவாத அப்படிங்கும்போது ஹீரோ சொல்றான், நீ சூஸ் பண்ணு, நீ அவன் கூட போறியா இல்லை என் கூட வரியா, அவன் கூட போனால் அவனுக்கு சேஃப் இல்லை தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வானா. அப்போ வந்துட்டு இவன் என்ன சொல்லுவா, இல்லை நான் உங்க கூட வரேன்னு ஹீரோ வந்து போவாலாம். அவன் போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடான், யார் டானி அப்படின்னு சொல்லிட்டு வந்து காங்க அடிக்க போவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை அடிச்சுட்டு ஹீரோனை வந்துட்டு கூப்பிட்டு வருவான். ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோ கூட தான் வருவான், வந்து விடவே மாட்டான். இந்த பார்வசி அவன் கூட போவாது, அவன் ஸ்டேஞ்சர் சொல்லிட்டு இருக்கும் போதே அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடும், ஏன்னா விட மாட்டான் போலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கண்ணிலே ஒரு 2 குத்திட்டு அதுக்கப்புறம் ஹீரோனை வந்து அழைச்சிட்டு வந்துடுவான். அப்போ ஹீரோன் கேட்குறா, அப்போ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாளா. நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல, உன்னோட மொபைலை வந்துட்டு அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி ரீட்டா தான் வந்துட்டு உன்னை கொடுக்க சொன்னா, ஸோ அதனால தான் பின்னாடியே வந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி ஆளை நம்பி தான் நீங்கள் வருவியா அப்படிங்கும்போது, இல்லை அவன் சொன்ன மாதிரி என்னோட கசின் பிரதர் தான், அவன் ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டான்னு தெரியல அப்படிங்கும்போது, நீ வந்துட்டு ஏன் இப்படி இருக்க, நீ வந்துட்டு ஒரு லவ்வரு இல்லைனா அந்த பார்க் இருக்கானே யாராச்சும் ஒருத்தனை லவ் பண்ணி தொலை வேண்டியது தானே, உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தானா அவன் இந்த வீடு வரைக்கும் வந்து விடுவானே அப்படிங்கும்போது இவன் என்ன சொல்லுவானா, அவன் கிடையாது, அவன் வந்துட்டு எப்பயோ வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டான்ல அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ தான் வந்து ஹீரோ கேட்பான், என்னாச்சு அவன் வீட்டை விட்டு போயிட்டுனா அவனை இன்னுமே நீ லைக் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் இன்னுமே அவனை மிஸ் பண்ணுறேன், நான் அவனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது ஹீரோக்கு அப்படியே ஃபேஸ் மாறும். அது நம்ம ஹீரோ தானே, அப்படியே அவனுக்கு ஃபேஸ் மாறும். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைக் தானே, இப்போ நீங்கள் காரில் வரலையா அப்படிங்கும்போது, அதெல்லாம் இல்லைம்மா நான் பைக்கில் தான் வந்தேன் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பைக்கில் தான் போவாங்க. கரெக்டாக ஹீரோன் வீட்டுக்கிட்ட வந்துட்டு ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவானா, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு வந்து கால் பண்ண அப்படின்னா அவன் விசிட்டிங் கார்டை வந்துட்டு கொடுப்பான். ஹீரோன் இதை வாங்கி வச்சுப்பான். ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுவா. ஓகே நீ போயிட்டு நல்லா தூங்கு, அவன் வேறு உனக்கு கசின் பிரதர் வேறு சொல்கிற, அவன் வந்துட்டு ஏதாச்சும் பேச வந்தானா அலோ பண்ணாத, அவன் ரூமில் வந்துட்டு சாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவான். அந்த இடத்த விட்டு வீட்டை வந்து பல டைம் வந்து கால் பண்ணியிருப்பாள். ஏதான் என்னாச்சு நீ எதுக்கு வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாள். இல்லை இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். நீ எப்போயே கிளம்பிட்டடி, இப்போ தான் போனியா, சரி ஓகே நீ சேஃபாக போனல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவானா, இவன் கொடுத்த விசிட்டிங் கார்டை வந்துட்டு எடுத்து வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கும்ல ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்துட்டு ஒட்டி வைப்பான். அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு பேசியிருப்பானே, ஸோ அதெல்லாம் ஞாபகம் வரும். அப்படியே வந்துட்டு அதை வந்து ஒரு இன்ட்டு மார்க் போட்டு விட்டுருவான். ஹீரோவோட சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கும், பக்கத்தில் இந்த விசிட்டிங் கார்டை வச்சு ஒரு இன்ட்டு மார்க் போடுவான். அப்போ கரெக்டாக வந்துட்டு சாரி நான் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங் வந்துட்டு வெளியே வந்து நிற்பான். ஓப்பன் பண்ண உன்ட்டு நான் சாரி கேட்கணும், என்னை மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து ஓப்பன் பண்ணவே மாட்டான். ஹீரோ வந்து சொல்லியிருப்பான்னு, ஸோ வந்துட்டு ஓப்பன் பண்ணவே மாட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் லேப்டாப்பில் ஒரு நோட்டு மாதிரி எடுத்து வச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு இன்னார் இப்படி இருக்காங்க, நான் நினச்சிட்டு இருந்தேன் வசிக்கு வந்து எனக்கு பிடிக்காது, அவள் வந்து என்னை மறந்துருப்பான்னு, ஆனால் அவள் இன்னுமே நான் லைக் பண்ணிகிட்ருக்கான், நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. அந்த வீட்டில் இவள் ஒருத்தி மட்டும் தான் என்னை நினச்சிட்டு இருக்கா போல் அப்படின்னு நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஸோ ஒரு நோட்டு மாதிரி வந்து என்ன நடக்குதோ அதெல்லாம் ஒரு நோட் போட்டு வந்து எழுதி வச்சுட்ருக்கான். நெக்ஸ்ட்டு ஸ்டெஃப் அதை தான் காட்டுறாங்க. அவங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியாவால் ஒருத்தர் வந்திருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் ஒரு புது மெடிசன் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன், இவங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க,
அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு புதிய ஒரு மருந்து தயாரிச்சிருக்கோம், அதை நாங்கள் சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கோம், நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த ஃபார்முலா வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வீடை வந்து சேல்ஸ் பண்ண போகிறாங்களே. ஸோ அந்த வந்து இந்த கேஎஃப்எஸ் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பழைய ஞாபகம்லாம் வருது. அவங்களோட அம்மா கொடுத்த வீடு தானே ஹீரோக்கு. ஸோ அந்த அந்த அம்மாவோட ஃபோட்டோ வந்து தூரமாக ஒட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஹீரோட அம்மா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டெப் ஃபாதருக்கு ரொம்ப ஹாப்பி, ஒரு புது ப்ராஜெக்ட் வர ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்கால, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கால் பண்ணிட்டு, சரி நீ வீட்டுக்கு லேட்டாக போனியாம, எப்படி நீ தான் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டே, உன்னோட பிரதர் தானே உன்னை பிக்கப் பண்ணிட்டு போனா, என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்து ஒன்று ட்ராப் பண்ணாமல் நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த காங்க பற்றி எதுவும் சொல்ல மாட்டான். இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பாள். கரெக்டாக வந்துட்டு இன்னொரு கால் வரும். நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த கால் அட்டன் பண்ணால் அந்த காலில் நம்ம ஹீரோ தான் பேசுகிறான். உடனே இவ கேட்குறா, எப்படி என்னோட நம்பர் உங்களுக்கு கிடச்சிச்சு, நீங்கள் எப்படி வந்துட்டு எங்கள் நம்பர் வந்து பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாளா. இவன் வந்து ஃபோன்லேருந்து எடுத்துருப்பான் போல். இதில் என்ன இருக்குது, நான் ஏதோ போனால் போது தொலைஞ்சு போன பார்க்குன்னு நினச்சிட்ருக்கேன், அந்த பார்க்கை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சா நீ என்னன்னா இப்படி பேசுகிற அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்லுவானா. உடனே வந்துட்டு அப்படியா, பார்க்கை பற்றி நீங்கள் வந்துட்டு என்ன தெரிஞ்சிருக்கீங்க, ஏன்னாச்சும் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா கேட்பாளா. இப்போ வரைக்கும் அந்த ஓடி போன பையன் திருப்பி வரல அப்படின்னா உங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வெறுக்கிறான்னு தான் நினைக்கிறேன். அப்படியே அந்த பையனுக்கு நீங்கள் என்னம்மா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கேட்பான். அதுக்கு வந்து கோவமாயிடுவான். நாங்களாம் ஒன்றும் பண்ணலை, சொல்லப்போனால் அவன் வீட்டை விட்டு போயிட்டான், அவன் நினச்சிட்டு தான் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வருந்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு கார்டு மாதிரி வந்திருக்கும். அது யார்கிட்ட இருந்துன்னா ரீட்டாவோட அண்ணன் இருக்கானா, அவன் தான் வந்துட்டு அமைச்சிருப்பான். அவன் வந்துட்டு ஒரு மாதிரி கால்லாம் ஒரு சின்ன அப்போ உள்ள நைட்டிஸ்லாம் பண்ணுவானா, அந்த வேலைலாம் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ வந்துட்டு ஹீரோ கேட்குறான், டே என்னடா நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க, இப்போ தானடா ஒரு 2 டேஸாக இருக்கமாடா வசியை பார்த்து, அதுக்குள்ளே வந்துட்டு கார்டெலாம் அமுச்சு விட்டுட்டு அந்த ப்ரப்போஸ்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க போலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ கேட்பான். ஆமாம், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த காங் வந்து அடங்கவே இல்லை. இந்த பொண்ணுமே வந்து வந்துட்டு திருப்பி கூட தாங்க இருக்கா. ஒரு பார்க் மாதிரி இருக்கா. அங்கே வந்துட்டு சார் வந்துட்டு அழகாக விட்டதை பார்த்து படுத்துட்டு இருக்காரு. அதுவும் கண்ணில் கூலிங் கிளாஸ் போட்டு படுத்துட்டு இருக்காரா. நிறைய ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. பக்கத்தில் நிறைய வந்துட்டு ஃபோன் வந்துகிட்டே இருக்க பாருங்க, அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது, எனக்கு தெரியும் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்கிறானா. அப்போயே அந்த பொண்ணு வந்துட்டு பாருங்க, ஏதாச்சும் முக்கியமான காலாக இருக்க போது நீங்கள் எடுத்து பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்தில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கா கடுப்பாக இருக்குது, இந்த காலுக்கு வந்து அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். சொல்கிறா, இந்த பாரு உங்கள் அப்பா வந்துட்டு என்கிட்ட வந்து பணம் பிடுங்கலான்னு பார்த்தாரு, என்கிட்ட சல்லி பைசா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மெமரி கார்டை வந்துட்டு என்கிட்டே கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு இவன் வந்து அவங்க அப்பா பற்றி பேசானா. அப்போ இவளுக்கு வந்துட்டு கோவம் வருது. இல்லை, அப்படிப்பட்டவர் எங்கள் அப்பா கிடையாது, உங்ககிட்ட வந்துட்டு அவரோட மோட்டிவ் வந்துட்டு பணம் வாங்கணுன்னே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் திருப்பி கால் வந்துட்டே இருக்குமா, இந்த ஃபோனை தான் அட்டன் பண்ணி பாருங்களேன். அப்போ வந்துட்டு அவன் எதார்த்தமாக அந்த கூலரை வந்து கட்டுவானா. அவன் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணில் வந்து காயமாக இருக்கும். ஹீரோ தான் ஒரு குத்து விட்டுருப்பானா. அவன் கேட்பா, என்னாச்சு, யார் உங்களை ஹர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதெல்லாம் இருக்கட்டும், போ அந்த கால் என்னென்னு அட்டன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவானா. சரி ஃபோன் எடுத்து தூரமாக போவா. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த இடத்துல வந்து உட்காருவா. அந்த பொண்ணு ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரி வந்து உட்காருவாளா. இவன் என்ன பண்ணுவான்னா, அங்கே தான் இருக்கா அந்த பக்கம் ஃபோன் பேச போயிருப்பா. அதுக்குள்ளே என்ன பண்ணுவானா, இந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக வந்து சைட் அடிச்சுட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணா, ஃபோன் பேசி முடிச்சுட்டு வருவாளா. வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ அந்த இன்சூரன்ஸை பற்றி தான் டவுட் கேட்குறது தான் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் வந்துட்டு அப்புறம் பார்த்து பேசிக்கலாம், சரி இந்தா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு காசு கொடுப்பான். இப்போயே வேணுமா உங்களுக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் இப்போயே கிளம்பி போயிட்டு நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வா, எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அனுப்புவான். இந்த இடத்துலேருந்து ரீயை வந்து தள்ளி வைக்கிறான். இவர் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்காள், அந்த பொண்ணை வந்து தூரமாக வந்துட்டு வச்சுட்டு இருக்கான். பரவாயில்லையே, பார்க்க ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஜொல்லி வலிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தன் வந்துட்டு வட்டிக்கெலாம் அமௌண்ட் கொடுப்பானே, அவன் தான் இந்த பொண்ணை அமைச்சிருக்கான் போல். அந்த காங் வந்து செடியூஸ் பண்ணுறதுக்காகவே அமைச்சிருக்கான். காங்கோட வீக்னஸ் பொண்ணுங்கன்னு இவனுக்கு தெரியும் போல். இப்படி தான் அந்த பணக்கார பசங்கள்லாம் வந்து மயக்கணும், உன்னை வச்சு தான் நான் பெரிய பிளானே வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த காங் வீட்டுக்குள்ளேயுமே என்ன பண்ணுறாங்க, கூலர் போட்டு உட்காந்துருப்பான். அவங்க அப்பா கேட்குறாரு, என்னடா ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்கன்னா நீ அட்டன் கூட பண்ணல, இப்படி ஏன் பொறுப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி தானே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இதுவுமே இந்த விஷயமும் அவங்க அப்பாவுக்கு தெரியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன சாப்பிட்ற இடத்துல வந்துட்டு கண்ணாடி போட்டுட்ருக்க, ஃபஸ்ட்டு அவுட்ரா அப்படிங்கும் போது இவன் அவுக்காமல் இருப்பானா. ஒழுங்காக கழட்டுறாங்கும் போது பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து காயமாக இருக்கும். யாரா என்ன ஆச்சு, யார் கூட வந்து சண்டை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் கேட்பாங்க, அம்மாவும் கேட்பாங்க. அப்போ இவன் என்ன சொல்வானா, அப்படியே மாற்றி சொல்லுவான், நான் வந்துட்டு இவள் பார்ட்டிக்கு போனாலும் இவளை பிக்கப் பண்ணிட்டு வந்தேன்னா அப்போ ஒருத்தர் வந்துட்டு ரூடாக நடந்துக்கிட்டான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி வசிக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணான். நான் வந்து அவனை அடித்து தள்ளினேன், அவன் என்னை வந்து அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி சொல்கிறான். ஏம்மா உண்மையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே வசிக்கா என்ன சொன்னது இல்லை, அப்படியே உட்காந்துருக்காட பாவி இப்படி வந்துட்டு மாற்றி சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் வசி வந்து தனியாலாம் போவேனா வரவேணா, நான் வேணா கூட போயிட்டு இருக்கேன், அவள் எங்கே போனாலும் அந்த இடத்துல ட்ராப் பண்ணுறேன் பிக்கப் பண்ணுறேன், ஓகேவா அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது
அவங்க வந்துட்டு ஓகேப்பா நீ வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்களா. ஹீரோயினுக்கு வந்து தலைவலியாக இருக்குது. அது இவன் இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராப் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பெருசாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி பேச மாட்டா போல், வீட்டிலேருந்து ஓப்பனாக பேச மாட்டா போல், அப்படியே முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவன் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹீரோயின் கேட்குறா, இந்த மாதிரி நீ அப்படியே வந்துட்டு அப்படியே மாற்றி சொல்லிட்டேல, நீ தானே என்கிட்ட தப்பாக இருந்துக்கிட்டேன், இது போய் நான் அங்கிள்கிட்ட சொல்லிட்டோமா, அப்படியே வந்து மாற்றி சொல்கிறேன் இன்னொருத்தங்க மேலே, இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்வாளா. இல்லை ப்ளீஸ் எங்கள் அப்பாட்ட போய் சொல்லிடாது, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ தான் என்னை சாகடிச்சிருவாங்க, நான் தான் சொல்கிறேன்னா நான் பண்ண தப்பு தான், மன்னிச்சிக்கோ, இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக உங்ககிட்ட கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி மன்னிச்சிக்கோன்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸாக இதுக்கப்புறம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் கேட்குறான், அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஒரு பையன் ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டு பேசினானே, அவனை நம்பி நீ எப்படி போன, அவனை ஆல்ரெடி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் சொல்வா, ஆமாம் அவனை ஆல்ரெடி தெரியும், அவன் பேர் ராஜி, அவன் தான் அந்த கேவ்ஸை வந்துட்டு வாங்க போகிறான். ஓ அப்படியா, அந்த கேவ்ஸை இவ்வளோ காசு கொடுத்து வாங்க போகிறது அந்த வெல்த்தி மேன் தானா, ஓ அதனால தான் நீ வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச போய் தான் நீ வந்துட்டு போயிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அப்போ நானும் வந்துட்டு ஒரு பைசைக்கிள் வாங்கலான்னு இருக்கேன், ஒரு வந்துட்டு மோட்டர் வாங்கலான்னு இருக்கேன், ஏன்னா பொண்ணுங்களுக்குலாம் பைக் தான் ரொம்ப பிடிக்குது போலி அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறோம். அப்புறம் ஹீரோவும் சரி சீச்சிமை இருக்காங்களா, அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு மாலை நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ சீச்சிமை கேட்குறா, பார்ட்டிலாம் நல்லா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தான் உன்னை இன்வைட் பண்ணேன், நீ தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லைப்பா புது வீடு வேலையா நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் வந்துட்டு என்னால் வர முடியல அந்த பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீச்சிமை சொல்லிட்டு இருக்கா. சரி எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, வெயிட் பண்ண நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு இவ போகிறா. இவன் ஹீரோ வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பானோ. அப்போ கரெக்டாக ஒருத்தங்க வந்துட்டு இடிப்பாங்க, ஒரு ஆன்ட்டி மாதிரி இருக்காங்க, அவங்க வந்து டக்குனு வந்து ஹீரோ வந்து இடிச்சிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு சாரி தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுவான். அப்படியே அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க, அந்த பொண்ணு பார்க்க ஆன்ட்டி மாதிரிலாம் இல்லை, அந்த பொண்ணு ஆன்ட்டி தான் வந்துட்டு கூப்பிட்றாங்க அந்த இதில் ட்ராமாவில். அவரே சாரிங்க அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்லுவானா, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேஸை பார்த்துட்டுமே அவங்க கொஞ்சம் ஸ்டன்னாகி வந்து நிற்கிறாங்க. இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க யாருன்னா அவங்க போயிட்டு உட்காந்து பேசுகிறாங்களே, இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருப்பாங்களா, ஒரு 4 பேர் இருப்பாங்க, ஒருத்தி தான் ரீட்டா, இன்னொருத்தி ஸ்பெக்ஸ் போட்டிருப்பா, இன்னொரு பொண்ணு இருப்பாள் டெல்லா. ஸோ டெல்லாவோட ஆன்ட்டி தான் போல் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டை இல்லை வந்துட்டு இப்போது கல்யாணம் பண்ண பொண்ணு என்ன தெரில. இந்த மாதிரி அவங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நான் ஒரு பையனை ரெஸ்ட் ரூம் கிட்டே பார்த்தேன், அந்த பையனை வந்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. யார் ஆன்ட்டி யாரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த டெல்லாம் வந்து எட்டி பார்ப்பல. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்த்துட்டு இந்த பையனை ஏன் சொல்கிறீங்க, இந்த பையனுக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு வந்து டெல்லா வந்து சொல்லுவாளா. அப்படியா அவனுக்கு எப்படி தெரியும், அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு ரீட்டா இருக்கால, ரீட்டாவோட அண்ணனோட ஃப்ரெண்டு தான் இந்த பையன், முன்னெல்லாம் வந்துட்டு சேவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பிஎட்லாம் வச்சுட்டு வியர்டாக இருப்பாப்பில்ல, இவர் பேர் வந்துட்டு ராஜி அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா இவரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட பையன் மாதிரியே தெரியுது அப்படின்ட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து சிம்லர் ஃபேஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த டெல்லா அவங்க அப்பாவும் சரி இந்த ஆன்ட்டியை வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பையனோட பேக்ரவுண்டை பற்றி எனக்கு வேணுமே, உன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு சொல்கிறியா அப்படிங்கும்போது ஓகே ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா ஃப்ரெண்டுக்கே ரீட்டாக்கே கால் பண்ணா. ரீட்டா கால் பண்ணி இந்த ராஜை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியுமாடி, உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு தானே, உங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன்னு சொல்கிறியா, எங்கள் ஆன்ட்டிக்கு இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான், எதுவும் சிம்லர் ஃபேஸ் மாதிரி இருக்கான், ஸோ நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து செக் பண்ண சொன்னாங்க போது, ஓ அப்படியா ஏன் என்ன பெரிய இஷ்யூவா அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்று கிடையாது, அவங்களுக்கு ஏதோ பார்த்த பையன் மாதிரியே இருக்கான், அவங்க ரிலேட்டிவ் பையன் மாதிரி இருக்கான், அதான் வந்துட்டு கேட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணணும், யார்ட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காமே கேஓஸ் யாரை வந்துட்டு அடித்து உடச்சிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஹீரோ வந்துட்டு செம்ம காண்டாயிடுவான், ஏன்னா அவனுக்கு ரொம்ப வந்துட்டு டச்சான ஹவுஸ் தானே, ஸோ வந்துட்டு அவனுக்கு வந்து கோவமாக இருக்கும். அப்போ வந்துட்டு கேட்பா சிச்சிமை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. இல்லை நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன், அந்த ப்ராப்பர்ட்டி ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஹர்ட்டா அப்படிங்கும்போது இல்லை ப்ரோக்கன் பண்ணி வச்சுருக்காங்களாம் அப்படிங்கும்போது, யாராக இருக்கும் எனக்கு தெரியும் அவனாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். யாரை சொல்கிறான்னு தெரியல. அதுக்கப்புறம் இவங்க அப்பா இருக்கார்ல ஸ்டெஃபாதர், அவர் வந்து தான் பையனை கூப்பிட்டு வச்சு, இதுக்கப்புறம் வந்துட்டு பொறுப்பாக இருக்கணும்டா, நம்மக்கிட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் இல்லை இன்னொரு மெடிக்கல் கம்பெனி ஒன்று வரப்போகுது, அதுக்கு நீ தான் வந்து சிஓவாக இருக்க போகிற அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு விஷயம்லாம் வந்துட்டு பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிட்டலடாங்கும்போது, ஆமாப்பா சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். எதுக்கோடா இதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக்கிரதையாக இரு பொண்ணுங்க விஷயத்தில் அப்படின்னு சொல்லி வாய மூடல நைட்டாக வந்து ரீட்டா கூட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ரீட்டா கூட தான் ஒன்றா இருக்கான். அவனுக்கு அவங்க அப்பா சொன்னதே ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. சரி அவங்க அப்பா மெமரி கார்டு கொடுத்துருப்பார்ல, அதில் ஏதாச்சும் வீடியோ இருக்கா, என்ன வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்துட்டு அங்கே ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அதில் பார்த்தீங்கன்னா வீடியோவே இருக்காது, ஜஸ்ட் சும்மா ஒரு மெமரி கார்டு மட்டும் தான் இருக்கும். இதை பார்த்துட்டு இவனுக்கு செம காண்டாயிடும். ஸோ கூட இந்த ரீயை வந்துட்டு எழுப்பி உங்கள் அப்பா இப்போ எங்கே இருப்பார், வா அவரை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரீயை வந்து தரன்னு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கான். ரீக்கு ஒன்றுமே புரியல, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எங்கே உங்கள் அப்பா இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறான். போனதுக்கப்புறம் அவங்க அப்பா கேட்குறாரு, ஏமா நீ இன்னுமா மாறல, இவனை நம்பிட்டு இருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொண்ணை பார்த்து கேட்குறாரு. ஏன்டா என் பொண்ணு கூட வந்துட்டு இப்போ திருப்பி அகைன் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன், இது கூட என் பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ரொம்ப நல்லவரை நினச்சேன், அட்லீஸ்ட் கொஞ்சம் நியாயமாக இருப்பீங்கன்னு நினச்சேன், ரொம்ப நல்லபடியாக பேசிட்டு அந்த பென்ட்ரைவ் என்கிட்ட கொடுத்துட்டு போன மாதிரி நடந்துச்சு, ஆனால்
பார்த்தேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு கிளிப்பு கூட கிடையாது. ஸோ அந்த கிளிப்பை வந்து நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு இதை டெலிட் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துவானா. அப்போ வந்து அவர் சொல்வார், ஏய் நீ படித்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஏன் இதில் என்ன சந்தேகம், நான் படித்தவன் தான் அப்படி வாங்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பார்த்தியா எப்படியே பேச்சை மாற்றி விடுறாருங்கும் போது எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்ட்டு இந்த ரீ வந்து சொல்லிட்டு இருப்பா. அப்போ எப்படிப்பட்டவர், உங்கள் அப்பா பாரு இதில் இருக்கிறத வந்து டெலிட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு வந்து கத்திட்டு இருப்பான். அப்போ சொல்வார், இந்த பாரு நீ என்ன முட்டாளா, யாராச்சும் வந்துட்டு சொந்த பொண்ணோட வீடியோ எடுத்துகிட்டு யாராச்சும் வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பாங்களாம், இல்லை சொந்த பொண்ணை வீடியோ தான் எடுத்து வச்சுருப்பாங்களாம், நான் ஜஸ்ட் உன்னை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்வாரா. அப்போ வந்து இவன் ஷாக்காக பார்ப்பா. அப்போது அன்றைக்கி அந்த ரூமுக்கு வந்து அந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்தது அதெல்லாம் வந்துட்டு ஒரு சர்வீஸ் பாய் வந்தது சொல்லி வீடியோ இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் சும்மா ஒரு நாடகம்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த முட்டாளிக்கு வந்துட்டு புரியுது. நம்மளுக்கும் அப்போ தான் தெரியுது இவர் வந்துட்டு அந்த மாதிரிலாம் வீடியோலாம் எடுக்கலை. ஒழுங்கு மாதிரி தான் சொல்கிறேன், என் பொண்ணை நீ லவ் பண்ணல எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்காக வந்துட்டு என் பொண்ணு கூட பழகிறனோ எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மாதிரி தான் விட்டுட்டு போ, இதுக்கப்புறமும் நீ என் பொண்ணு கூட ஸ்டே பண்ணிவிட்டு என் பொண்ணு வாழ்க்கை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருந்தானோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இதே வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்கிறா, சும்மா நிறுத்துமா நீ இவன் கூட வந்துட்டு ஏமாந்துட்டே இருக்க, அவனை யூஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு நல்லா அவங்க முன்னாடியே போட்டு உடைக்கிறாங்க. ஸோ இது வந்து எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.